வாங்க இன்னைக்கு நம்ம இந்தியாவின் மிகப்பெரிய நட்சத்திரங்கள்ல ஒருத்தரா இருக்கிற விஜயோட 40 வருஷ பயணத்தை பத்தி பார்க்கலாம். ஒரு குழந்தை நட்சத்திரம் ஆரம்பிச்சு இன்னைக்கு அரசியல ஒரு பெரிய சக்தியை உருவெடுக்கிற அளவுக்கு அவரோட வளர்ச்சி எப்படி இருந்ததுன்னு விரிவா அலசலாம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு குழந்தை நட்சத்திரம் எப்படி ஒரு பாக்ஸ் ஆபீஸ் ராஜாவாகிறாரு, அது மட்டும் இல்லாம ஒரு சாத்தியமான அரசியல் சக்தியாவும் எப்படி மாற முடியுது. வாங்க, அவரோட முதல் படத்துல இருந்து இப்போ இருக்கிற சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து வரைக்கும் இந்த பயணத்துல நடந்த முக்கியமான திருப்பு முனைகள் என்னன்னு பார்க்கலாம். சரி, முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஒரு நட்சத்திரத்தோட மகனா அவரோட கதை தொடங்குது. அவரோட அப்பா ஒரு டைரக்டர், அம்மா ஒரு பாடகி. ஸோ சின்ன வயசுல இருந்தே சினிமா உலகத்தோட மையம் நடுவில் தான் அவர் வளர்ந்தாரு. அவரோட பாதை ரொம்ப சின்ன வயசுலே செட் ஆயிடுச்சுன்னு இதுல நல்லா தெரியுது இல்லையா? 10 வயசுல வெற்றி படத்துல ஒரு குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகறாரு. அதுக்கப்புறம் அவரோட அப்பா படங்கள்ல நடிச்சு தன்னோட 18வது வயசுலயே நாளைய தீர்ப்பு படத்துல ஒரு ஹீரோவா அறிமுகமாகறாரு. அடுத்த கட்டமா ஒரு ரொமான்டிக் ஹீரோவா அவர் பிரவேசிக்கிறாரு. இங்க தான் அவரோட உண்மையான சினிமா அடையாளம் என்னன்னு அவருக்கு தெரிய வருது. ஆரம்பத்துல நிறைய படங்கள் பண்ணாலும் ஒரே ஒரு படம், அதுதான் எல்லாத்தையுமே மாத்தி அவருக்கு மிகப்பெரிய வெற்றியோட முதல் சுவையை காட்டுச்சு. அந்த படம் தான் 1996ல வந்த பூவே உனக்காக. இதுதான் அவருக்கு தேவைப்பட்ட அந்த ஒரு பிரேக் த்ரூ. இது வெறும் ஒரு ஹிட்னு சொல்லிட முடியாது. அந்த ஜெனரேஷனுக்கே அவர் தான் ரொமான்டிக் ஹீரோங்கிற ஒரு அடையாளத்தை இந்த படம் உருவாக்குச்சு. இதுதான் அவர் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நட்சத்திரமா மாத்தி அவரோட வளர்ச்சிக்கு ஒரு சரியான அடித்தளத்தை அமைச்சு கொடுத்துச்சு. சரி, ரொமான்டிக் ஹீரோவா ஜெயிச்சாச்சு. அடுத்து என்ன? ஆக்ஷன் ஹீரோவா ஒரு மறுபிறவி. இது அவரோட கெரியர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். ஏன்னா அடுத்த லெவலுக்கு போகணும்னா அந்த காதல் நாயகன்கிற இமேஜை உடைச்சு தன்னை முழுசா மாத்திக்க வேண்டியிருந்தது. ஸோ 2003ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. அந்த லவ்வர் பாய் இமேஜிலிருந்து ஒரு மாசான ஆக்ஷன் ஹீரோ இமேஜுக்கு மாறணும்னு முடிவு பண்றாரு. அதாவது காதல் டிராமாவில் இருந்த கவனம் இப்போ ஆக்ஷன் பஞ்ச் டயலாக் பக்கம் திரும்புது. அந்த மாற்றத்துக்கான முதல் படி தான் திருமலை. இந்த படம் அவரை ஒரு புத்தம் புதிய ஆக்ஷன் கலந்த ஒரு கோணத்துல மக்களுக்கு காட்டுச்சு. இது அவர் எடுத்த ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க்னு சொல்லலாம். ஆனா அது அவருக்கு பெரிய அளவுல கை கொடுத்துச்சு. சொல்லப்போனா தமிழ் சினிமா வரலாற்றையே ஒரு மிகப்பெரிய பிளாக்பஸ்டருக்கு இந்த படம் தான் அடுத்தலம் போட்டுச்சு. திருமலை போட்ட அந்த ஃபவுண்டேஷன் மேல அடுத்த வருஷமே கில்லி படம் மூலமா ஒரு பெரிய கோட்டையே கட்டினாருன்னு சொல்லலாம். அவரோட ஆக்ஷன் ஹீரோ இமேஜ இந்த படம் அப்படியே சீல் பண்ணிடுச்சு. பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டெல்லாம் சும்மா தவிடுபடி ஆயிடுச்சு. இந்த பிரம்மாண்ட வெற்றி ஒரு ஆக்ஷன் ஹீரோவா அவரோட பவரை நிரூபிச்சது. தமிழ்நாட்டுல மட்டுமே 50 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ண தமிழ் படம் கில்லி தான். கில்லி கொடுத்த அந்த மெகா வெற்றிக்கு அப்புறம் விஜயோட ஆட்டம் ஆரம்பிக்குது. அவர் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கா மாற ஆரம்பிக்கிறாரு. அவரோட புது ஆக்ஷன் ஹீரோ ஸ்டேட்டஸ் நல்லா செட் ஆனதும் ஒவ்வொரு படமும் போன படத்தோட ரெக்கார்டை உடைக்க ஆரம்பிச்சுது. இப்படியே பல வருஷம் போகுது. அப்புறம் 2012ல வருது துப்பாக்கி. இந்த படம் ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் சக்சஸ் ஆகி அவரை ஒரு புது ஃபைனான்ஷியல் மட்டத்துக்கு கொண்டு போச்சு. இந்த படம் தான் அவரை 100 கோடி கிளப்ல முதல் முறையா கொண்டு போய் சேர்த்துச்சு. அந்த டைம்ல தமிழ் சினிமாவில் ரஜினியோட சிவாஜி, எந்திரன் படங்களுக்கு அப்புறம் இந்த சாதனையை செஞ்ச 3வது படம் இதுதான். இந்தியன் சூப்பர் ஸ்டாருக்கான ஒரு பெஞ்ச் மார்க்கே இதுதான். இது நடந்தே வெறும் 5 வருஷத்துல இந்த பெஞ்ச் மார்க்கை டபுள் ஆக்கினார்னா பாத்துக்கோங்க. இப்போ அவர் வெறும் ஒரு ஸ்டார் கிடையாது, இந்தியாலேயே வசூலுக்கு கேரண்டி கொடுக்கக்கூடிய ஒரு நடிகரா மாறிட்டாரு. 250 கோடிக்கு மேல வசூல் பண்ணி மெர்சல் அந்த ஸ்டேட்டஸை கன்ஃபார்ம் பண்ணுச்சு. சரி, சினிமாவில் உச்சத்தை தொட்டாச்சு, பாக்ஸ் ஆஃபீஸ்ல ராஜா ஆயாச்சு. அடுத்து என்ன? பாலிடிக்ஸா? தொண்டு வேலைகள்ல ஆரம்பிச்சு இப்போ பொது மேடைகள்ல பேச ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட ரசிகர் மன்றங்களையே ஒரு சக்தி வாய்ந்த சமூக நல அமைப்பா மாத்திட்டாரு. இதெல்லாமே அவரோட விஜய் மக்கள் இயக்கம் மூலியமா தான் நடக்குது. ஒரு ரசிகர் மன்றமா ஆரம்பிச்சத 2009ல ஒரு சமூக நல அமைப்பா மாத்தினாரு. அது மூலியமா புயல் வெள்ள நிவாரணம், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி, ஏன் அவரோட பிறந்தநாளுக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு தங்க மோதிரம் கொடுக்கறது வரைக்கும் பல விஷயங்கள் செஞ்சுட்டு வராரு. சமீபத்துல கூட 2023ல தமிழ்நாட்டுல நல்லா படிச்ச மாணவர்களுக்கு கல்வி விருதுகள் கொடுத்தாரு. அந்த கல்வி விருதுகள் கொடுத்த விழாவில் தான் அவர் ஒரு முக்கியமான விஷயத்த பேசினாரு. மாணவர்கள்ட்ட உங்க அப்பா அம்மா கிட்ட ஓட்டுக்கு காசு வாங்க வேண்டான்னு சொல்லுங்கன்னு சொன்னாரு. இது தமிழ்நாட்டுல பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. அவரோட இந்த நேரடி அரசியல் பேச்சு பல வருஷமா அவர் செஞ்சுட்டு வர்ற சமூக சேவையோட சேர்ந்து அரசியல் நோக்கர்கள் மத்தியில ஒரு கேள்வியை எடுப்புச்சு. இனிமே அவர் அரசியலுக்கு வருவாரா இல்லையாங்கிறது கேள்வி இல்ல, எப்போ வருவாருங்கிறது தான் கேள்விங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா ஆரம்பிச்சு பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டை உடைக்கிற ஒரு சூப்பர் ஸ்டாரா மாறி இப்போ ஒரு சமூக சேவகரா பொது கருத்துக்களையும் சொல்றாரு. ஆக்டர், சூப்பர் ஸ்டார், பரோபகாரர், இந்த லிஸ்ட்ல அடுத்ததா அரசியல்வாதிகிற பேரும் சேருமா?
அவரோட இந்த பரிணாம வளர்ச்சி இன்னும் தொடர்ந்துட்டே தான் இருக்கு. அவரோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும்னு எல்லாரையும் யோசிக்க வச்சிட்டு இருக்கு.